அர்ச்சனா, அபிஷேகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் நடந்திருந்துச்சு. அந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சாங்கா டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில யாருமே பாடல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்த அபிஷேகா அவர்கள் பாடியிருக்காங்க. அது இந்த வாரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அவங்க அவங்களோட பாட்டிக்காகவும், அம்மாக்காகவும் தான் ஒரு சாங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட அம்மாவும், பாட்டியும் வந்திருந்தாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே அபிஷேகாவோட பாட்டிகிட்டயும், அம்மாகிட்டயும் பேசியிருந்தாங்க. உங்க பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 வருஷத்துல மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் அபிஷேகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குறிப்பா அவங்களோட பாட்டிக்கு கிஃப்ட் ஒண்ணும் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நீங்க இந்த ஒரு செட்டுக்கு வரும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்ணியிருந்தீங்க. அத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க வயசுல இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி எனக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்பவே உங்களுக்கு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். உங்களுக்கு ஒரு பொண்ணா இருந்து உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால உங்களுக்கு புடவை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஸ்டேஜ்லேயே அபிஷேகோட பாட்டிக்கு அர்ச்சனா அவர்கள் கிஃப்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட அம்மாவுக்கும் சரி, அபிஷேகாவுக்கும் சரி ட்ரெஸ் வாங்கி குடுத்திருந்தாங்க. இந்த ஒரு கிஃப்ட்ட கண்டிப்பா யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி அபிஷேகா அவர்கள் திவினேஷ் கூட பாடியிருக்கும்போது அந்த பாட்டி வந்திருந்தாங்க. அப்ப பயங்கரமா ஃபன் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த செட்டுமே பயங்கரமா சிரித்திருந்துச்சு. அப்பவே அர்ச்சனா சொன்னாங்க, "பாட்டி வந்து ராக் ஸ்டார் மாரி இருக்காங்க" அப்படின்னு. அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு. அதனால தான் அர்ச்சனா அவர்கள் இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல ஒரு அம்மாவா உங்கள நினைச்சு நான் இத குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அபிஷேகா அவர்களோட பாட்டிக்கு இந்த ஒரு புடவைய பரிசா குடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டரான அஸ்வன் மாரிமுத்து அவர்கள் ரீசென்ட்டா ரஜினிகாந்த் சாரோட 173வது படத்த இயக்க முடியாம போனது ஏன்? அப்படிங்கிறது குறித்து ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுந்தர் சி சார் போனதுக்கப்புறம் அந்த ஒரு படத்துக்கு கதை சொல்ல கூப்பிட்டுருந்தாங்க. ரஜினிகாந்த் சார் கிட்ட கிட்டத்தட்ட 1.45 மணி நேரம் நான் வந்து கதை சொல்லியிருந்தேன். கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சு போய் அவர் சாப்பிட கூட எந்திரிச்சு போகாம கதை கேட்டுட்டே இருந்தாரு. ஓவராலா கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சூப்பர் கதை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் வேறு ஒரு சில காரணங்களால அந்த படத்த டேக் ஆஃப் பண்ண முடியாம போயிருச்சு. பட் ரஜினிகாந்த் சார் அந்த ஒரு கதைய ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாரு. இந்த படம் இல்லன்னா என்ன, கண்டிப்பா ரஜினி சாரையோ, கமல் சாரையோ வச்சு நான் ஒரு படம் இயக்குவேன் அப்படிங்கிற மாரி அஸ்வன் மாரிமுத்து அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அன்னைக்கு அவர் கதை சொல்ல போற நேரம் ஒரு பிரபல அரசியல்வாதி ரஜினி சார சந்திக்க வந்திருந்தாராமா. அதனால ஒரு 1 ஹவர் மட்டும் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு ரஜினி சார் ஹம்பிளா கேட்டாராமா. அவ்வளோ பெரிய ஆளு, அவர் நினைச்சிருந்தா என்ன எப்ப வேணா வர சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னதுக்காக தான் அவர் இவ்வளோ நாள் சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அஸ்வன் மாரிமுத்தோட இந்த ஒரு பதில் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.